நம்பாமல் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். 2வது வசனம் பாருங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். 3ஆம் வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 4:3. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான் இருக்கு. என்னங்க, மோசே என்ன பண்ணான், அவன் வச்சிருந்த கையில் வச்ச கோல் தான். ஆனாலும் அவன் ஜனங்கள்லாம் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு விசுவாசம் வரணும், அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு அதிசயம் செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், என் கையில் ஒரு கோல் இருக்குதுன்னு என்றான். அதை தரையில் போடுன்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணான், தரையில் போடுறான். உடனே அது என்னாச்சு, சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். பயந்து என்ன பண்ணுறான், விலகி ஓடுறான். யாத்திராகம் 4:4. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதின் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை